காக்கட்டி கொடுவா மீன்ல நம்ம பொள்ளிச்சது செய்ய போறோம். அதாவது கேரளால செய்யற ஃபேமஸ் டிஷ். இது வந்து நான் கிறிசன்ட் ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன். இதுதான் அந்த ஃபிஷ். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, மிளகு பொடி, கடுகு, வெந்தயம், கிரீன் சில்லிஸ், டொமேட்டோ, 2 ஆனியனை வந்து சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மீனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுப்போம். மீனுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு, ரெட் சில்லி பவுடர் போட்டாச்சு, மஞ்சள் பொடி, மிளகு பொடி. இதை மேரினேட் பண்ணிட்டு நான் சொல்றேன். மேரினேட் பண்ணிட்டு வந்த ஃபிஷ்ஷை வந்து லைட்டா சாஃப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. சும்மா லைட். மீனை இப்போ டாஸ் பண்ணி வச்சுட்டோம். நம்ம இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஏன்னா கேரளா டிஷ்னால தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் கடுகு போட்டுட்டு, கடுகு வெடிச்ச உடனே வெந்தயம் கொஞ்சம், பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு நல்லா செவந்து வந்த உடனே வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருவோம். இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். அதுமாதிரியே தக்காளியும் போட்டுப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகு பொடி போடுவோம், மஞ்சள் பொடி, காரப்பொடி லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப காரம் போடக்கூடாது. ட்ரையாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றியெல்லாம் வதக்கக்கூடாது. ட்ரையாக தான் இருக்கும். இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே இதுக்கு போதுமானது. இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியோட அந்த தோல் சுருங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அதுக்கப்புறமா வந்து இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பொளிச்சதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வதக்கிட்டு வந்த அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு எண்ணெயில் வச்சுடுவோம். அப்புறம் வதக்கிட்டு வந்த மீனை இதில் வைப்போம். அது மேலே திருப்பி மசாலா வச்சுட்டு பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிவிட்டு தவா சூடாக இருக்கு, தவாவில் வச்சுடுவோம். தவாவில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் சூடானோடனே இதை நம்ம பேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை லைட்டாக நம்ம இது பண்ணிக்குவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன். இந்த வாழை இலையோட மணத்தோடு இருக்கும் அந்த மீன், உள்ளே இருக்க மீன். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப ஆயிலெல்லாம் இல்லை, ஜஸ்ட் இவ்வளோ தான். இந்த ஆயில், இந்த வாழை இலையோட கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துடலாம். புளிச்ச மீன் ரெடி ஆயிடுச்சு. கேரளா ஸ்டைலு செம்ம சூடாக இருக்கு. இந்த பூண்டு, இந்த கோகோனட் ஆயில் ஸ்மெல்லு, வாங்க சாப்பிடலாம்.